நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பையன் வந்து ஐஃபோனுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பா அம்மா வந்து அவனை காப்பாற்ற போய் அவங்களும் விழுந்து இறந்துட்டாங்கன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமா என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து அது ஒரு சாதாரண ஃபோன், அது ஐஃபோனாக இருந்தானே ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தானே என்ன இதுவாக இருந்தால் என்ன, ஆனால் நம்ம அதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறோம்ல. ஐஃபோனுக்காக ஐஃபோன் வச்சுருந்தா ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் அதோட லோகோ வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறது, ஐஃபோன் வாங்க போகிறதையே ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி என்னோட ட்ரீமை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஃபைனலின்னு. நம்ம அதை வாங்கும் போது அதை கடன் வாங்கியெல்லாம் வாங்குகிறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறது நான் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இது வந்து வெறும் ஃபோனை பற்றி மட்டும் கிடையாது. நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போகலன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு. இந்த இந்த பொருளெல்லாம் வீட்டில் இருந்தால் தான் நம்ம லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகுது. இப்படியெல்லாம் நம்ம பில்டப் பண்ணுறோம்ல. இதெல்லாம் பண்ணுறதோட விளைவு தான் இந்த மாதிரி போய் முடியுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம டைரெக்டாக அதுக்கு நம்ம ஒரு காரணம் கிடையாது, ஆனால் இன்டைரக்டாக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நிறைய பேருக்குள்ளே க்ரியேட் பண்ணும். நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கினா நம்ம வந்து ஒரு ஃபோனை வாங்கலை, ஒரு லைஃப் ஸ்டைலை வாங்குகிறோம். ஐஃபோன் வாங்குறது தான் கெத்து, இல்லை இந்த பொருள் வாங்குறது தான் கெத்து, இல்லை இதெல்லாம் என் வீட்டில் இருக்குது, இப்படியெல்லாம் நான் வாழ்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சொசைட்டியில் எந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மற்றவங்க மனசில் நம்ம விதைக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள்.